வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கொடுப்பனவு, வெளியான எச்சரிக்கை. டிரம்பின் வரி விவகாரத்தில் முன்னேற்றம் கண்ட அனுர அரசாங்கம். குறைந்த விலையில் மின்சாரம், கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம். இரு இளைஞர்களின் உயிரை பறித்த பஸ், போலீசாரிடம் சிக்கிய சாரதி. மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 10,000 ரூபாய் வழங்குவதாக வெளிநாட்டில் இருந்து இயங்கும் யூடியூப் தளம் ஒன்றினால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படும் தகவலானது முற்றிலும் தவறானது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் குறித்த யூடியூப் அறிவிப்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் கடவுச்சீட்டின் நகலை நாட்டில் உள்ள எந்தவொரு பணியக அலுவலகத்திலும் சமர்ப்பிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ள போதும் பணியகம் அத்தகைய அறிக்கையை ஒருபோதும் வெளியிடவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வாறான மோசடி நடைமுறைக்குள் விழ வேண்டாம் என்று பணியகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இவ்வாறானதொரு வேலை திட்டம் இதுவரையில் பணியகத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இது புலம்பெயர்ந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரமே எனவும் பணியகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை பரப்புவதற்கு இவ்வாறான சமூக ஊடகங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை எனவும் எதிர்காலத்தில் இவ்வாறான மோசடி செய்பவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. பணியகத்தில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம், ஃபேஸ்புக், யூடியூப் மட்டுமே வெளியிடப்படும் என்று பணியகம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரிகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் இலங்கை 2 சுற்று மெய்நிகர் கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளதாக தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சருமான அனில் ஜயந்த தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கான திட்டங்களை வகுக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்ட குழுவால் இந்த பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிலைப்பாட்டை இலங்கையின் நிலைப்பாட்டை கோடிட்டு காட்டும் 2வது கடிதமும் வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகம் மூலம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜயந்த கூறியுள்ளார். குறித்த கலந்துரையாடல்களில் வர்த்தக இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்ட திட்டங்களை இலங்கை முன்வைத்ததாக தெரிவித்த அமைச்சர் இந்த விவகாரத்தில் மேலும் கலந்துரையாடல்களை கோரியதாகவும் நிதியமைச்சு அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ராஜதந்திர ஈடுபாடு தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் சென்று ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இலங்கை தூதுக்குழுவை அமெரிக்காவிற்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் அனில் ஜயந்த கூறியுள்ளார். சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்திற்காக மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த மின் நிலையத்தின் கட்டுமானம் மற்றும் உரிமை செயல்பாட்டை சகஸ்தனவி நிறுவனம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதன்படி 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் உரிமை இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள வீட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் குறைந்த லெவலில் மின்சார வழங்கும் நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் புத்தளம் வீதியில் லக்மல் உயன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக வாரியபொல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குருநாகலில் இருந்து வாரியபொல நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் இருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் வாரியபொல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 21 வயதுடைய 2 இளைஞர்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து பஸ் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியபொல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
உள்ளூர் சந்தையில் மலையக மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய 1 கிலோ போஞ்சி 600 தொடக்கம் 700 ரூபாயாகவும், 1 கிலோ கேரட் 400 ரூபாயாகவும், 1 கிலோ நுவரெலியா உருளைக்கிழங்கு 600 ரூபாவாகவும், 1 கிலோ தக்காளி 800 ரூபாவாகவும் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தேங்காய் விலை 180 முதல் 220 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றனர். புத்தாண்டு காலத்தில் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மரக்கறிகளின் விநியோகம் இல்லாததால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையும் இந்த திடீர் மரக்கறி விலை உயர்வுக்கு ஒரு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கொடுப்பனவு, வெளியான எச்சரிக்கை. டிரம்பின் வரி விவகாரத்தில் முன்னேற்றம் கண்ட அனுர அரசாங்கம். குறைந்த விலையில் மின்சாரம், கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம். 2 இளைஞர்களின் உயிரை பறித்த பஸ், போலீசாரிடம் சிக்கிய சாரதி. மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.